Welcome to great students. இப்போ sum number 5 பார்க்கலாம் unit exerciseல find the domain of the function f of x equal கொடுத்திருக்காங்க. இதோட domain என்ன அப்படின்றது கேக்குறாங்க. சரி. இப்போ domainனா நம்ம என்ன செய்வோம்? இப்போ இந்த first setல உள்ள elements தான் domain னு சொல்லுவோம் இல்லையா? second setல உள்ளதெல்லாம் range னு சொல்லுவோம். இப்போ நமக்கு f of x கொடுத்திருக்காங்க அப்படினா f of xங்கிறது இந்த வேல்யூ தான். இங்க உள்ள வேல்யூ தான் என்னது? 1 plus root of 1 minus root of 1 minus x square. இங்க x இருக்கும். இங்க x இருக்கும். இந்த x சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அங்க கிடைக்கிற வேல்யூ அங்க வரப்போகுது. f of x கொடுத்திருக்காங்க. சரி. இப்போ ஆனா கேக்குறது இத கேக்குறாங்க. டொமைன் என்ன வரும்னு கேக்குறாங்க. இப்போ பாருங்க, இப்போ இவங்களோட மீனிங் இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க கேளுங்க. இப்போ நான் உங்களுக்கு இத புரியலன்னா இப்படி எழுதுறேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அதுல உங்களுக்கு புரியும் அவங்க என்ன கேக்குறாங்கன்னு. Square root of 1 plus root of 1 minus root of 1 minus x square. இப்போ நீங்க சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ x க்கு வந்து இங்க 3 போட்டீங்க நீங்க. 3 போட்டா என்ன ஆகும்? 3 ஸ்கொயர் 9 ஆயிடும். சரியா? 1 minus 9 எவ்வளவு? minus 8. root of minus 8 எவ்வளவு? root 8 தான் நமக்கு தெரியும். root of minus 8ங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். அது நீங்க ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் படிப்பீங்க. ரியல் நம்பர்ஸ்லயே வராது அது. அப்போ -8 வந்தா இங்க ஆன்சரே கிடையாது. அப்ப இதோட மீனிங் என்ன? இது வந்து நாட் டிஃபைன்ட் ஆயிடுது எப்போ x க்கு ஒரு சில வேல்யூ போடும்போது. சரியா? அப்போ இவங்க டொமைன்னு கேக்குறது என்ன? அப்ப நீங்க இங்க x க்கு என்ன எடுக்க முடியாது? 3 எடுக்க முடியாது. இங்க 3 எடுத்தீங்கன்னா +3 எடுத்தீங்கனாலும் -3 எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க 9 ஆகும்போது என்ன ஆகும்? இங்க வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்காது, அங்க இமேஜினரி வேல்யூ கிடைக்கும். இங்க இமேஜினரி வேல்யூ இங்க இமேஜினரி இருக்காது இல்லையா? அப்போ இங்க ரியல் நம்பர் இருந்தா இங்க ரியல் நம்பர் கிடைக்கிற மாதிரி இங்க நீங்க என்ன எக்ஸ் எல்லாம் போடலாம் தான் क्वेश्चन. அதான் டொமைன். இங்க டிஃபைன்ட் வேல்யூ கிடைக்கணும்னா, ஏன்னா இங்க நாட் டிஃபைன்ட் ஆகுது இல்லையா ஒரு சில வேல்யூ போட்டா, அப்ப இது டிஃபைன்டா இருக்கணும்னா, இங்க கிடைக்கிற வேல்யூ டிஃபைன்டா இருக்குன்னா இங்க நீங்க என்னென்ன வேல்யூ எல்லாம் போடுவீங்க, உங்களால என்ன வேல்யூ எல்லாம் போட முடியும், அப்ப நீங்க என்ன வேல்யூ எல்லாம் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும், சோ தட் இங்க ஒரு வேல்யூ ரியல் நம்பர் வேல்யூ கிடைக்கும். புரியுதா? அப்போ இங்க இது டிஃபைன்டா இருக்கணும். அப்ப எப்பெல்லாம் இது டிஃபைன்டோ அந்த வேல்யூ எல்லாம் இங்க போடலாம். இங்க எக்ஸா இருக்கலாம், அந்த எக்ஸுக்கெல்லாம் இது இமேஜா இருக்கும் அப்படிங்கிறது பாயிண்ட் இல்லையா? அப்ப அதெல்லாம் டொமைனா இருக்க முடியும். அப்போ இது டிஃபைன்டா இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, அப்ப டிஃபைன்டா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ரூட்டுக்குள்ள வேல்யூ டிஃபைன்டா இருக்கணும். அந்த ரூட்டுக்குள்ள வேல்யூ டிஃபைன்டா இருக்கணும். அது கிரேட்டர் than or equal to 0 இருந்தா இந்த எக்ஸ்பிரஷன் பொதுவா முதல்ல இத பார்க்கலாம். இது டிஃபைன்டா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ரூட்டுக்குள்ள டிஃபைன்டா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? 1 minus x square should be greater than or equal to 0. சரியா? 1 minus x square எப்படி இருக்கணும்? greater than or equal to 0 இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது என்னவா இருக்கும்? அது பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கும். அப்பதான் அது வந்து என்ன இருக்கும்? ரூட் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நெகட்டிவ் வேல்யூ ரூட்டுக்குள்ள கண்டுபிடிக்க முடியாது. நீங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல பார்த்திருப்பீங்க. when discriminant less than 0 னா இமேஜினரி ரூட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க நீங்க. இன்னும் 11th 12th வந்து அதை பத்தி இன்னும் டீடைலா படிக்க போறீங்க. இப்போதைக்கு இதை அப்படியே நிறுத்திக்கலாம். அப்ப இது பாசிட்டிவா தான் இருக்கணும், நல்லா தெரியும். கிரேட்டர் than or equal to 0. சரி, ரைட். இப்போ நான் இது x என்னெல்லாம் இருக்கணும்னு பார்க்கிறதுக்கு நான் என்ன சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு கான்டெக்ஸ்ட் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ 7 is greater than 5 னு வைங்க. உண்மைதான் இல்லையா? இப்போ நான் இதை மைனஸால மல்டிப்ளை பண்ணா இது -7 ஆகும், இது -5 ஆகும். இப்போ இன்இக்வாலிட்டி என்ன ஆகும் பாருங்க. இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆயிடும். என்ன? -7 less than -5 இல்லையா? அப்ப எப்பவுமே ஒரு ஈக்குவேஷனை மைனஸால மல்டிப்ளை பண்ணா இன்இக்வாலிட்டி கெட்டிங் ரிவர்ஸ்ட். நல்லா தெரிஞ்சுங்க. அதே நேரத்துல என்ன பண்ணும்? ஏன் நான் அதை பண்ணணும்னு தெரிஞ்சுங்க. ஏன் இதை பண்ணணும்? இங்க -x² இருக்கு. ரூட் கண்டுபிடிக்கும் போது நம்ம தியரிட்டிக்கலா ஒரு சில ஃபார்மேட் வச்சிருக்கோம், அது அஃபெக்ட் ஆகும். அதுக்காக தான் என்ன பண்ண போறேன்? இதை பாசிட்டிவா மாத்த போறோம். பாசிட்டிவா மாத்திரம் இந்த மைனஸால மல்டிப்ளை இது +x² ஆயிடும், இது -1 ஆயிடும். இங்க இருக்கிற கிரேட்டர் தென் சிம்பிள் என்ன ஆயிடும்? less than or equal to 0 ஆயிடும். சரியா? சரி, இப்போ என்ன பண்ணுங்க? இதை இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம். x - 1 into x plus 1 less than or equal to 0 ன்னு தெரிஞ்சுங்க. ரைட். a square minus b square a plus b into a minus b பிரிக்கலாம். சரி, இது வந்து எப்பெல்லாம் இது பாசிட்டிவா இருக்கும், எப்பெல்லாம் நெகட்டிவா இருக்கும் அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். இப்போ ஒரு மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறேன், அதுக்கு பார்த்துங்க. இது வந்து வேவி கர்வ் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதோட மீனிங் என்ன? இப்போ சப்போஸ் x - 1 equal to 0 ஈக்குவல் டு கேஸ் இருக்குல்ல, ஈக்குவல் டு 0 இருந்தா x equal to 1, x plus 1 equal to 0 னா x equal to என்ன? -1. அப்ப 1 -1ல இது 0 ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப நீங்க அதை நோட் பண்ணுங்க. இங்க -1 இங்க 1 போட்டுங்க. சரியா? எப்பவுமே இந்த கர்வ் இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஹையஸ்ட் வேல்யூக்கு மேல இருந்து கர்வ் இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் ஆல்டர்னேட்டா அப்படி வேவ் மாதிரி போடுங்க. அவ்வளவுதான் வேவ் ஃபார்ம். அதான் வேவி கர்வ். சோ ஹையஸ்ட் வேல்யூக்கு எப்பவுமே வெளியே வந்து பாசிட்டிவ்ல ஆரம்பிக்கும். இது பாசிட்டிவ், ஏன்னா y ஆக்சிஸ் மேல இருந்தா பாசிட்டிவ்,
கீழே y axis நெகட்டிவ், இது பாசிட்டிவ், ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த வேவிக்கவை என்ன சொல்லுது, இந்த வேல்யூ வந்து இந்த 1 to இந்த -1 to 1 வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ நெகட்டிவ், இந்த ப்ராடக்ட் வேல்யூ நெகட்டிவ் ஆகும். வேணா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. இப்போ எக்ஸுக்கு 0 போடுங்க, 0. இப்போ எக்ஸுக்கு 0 போட்டால் இது 0 ஆகிடுங்க, -1 இது 0 ஆகிடும், +1 -1 to +1 -1 ஆகிடும். இதே எக்ஸுக்கு நீங்கள் வந்து +0.5 போடுங்க, +0.5 போட்டால் இது 3.2 3/2 இல்லையா, 1.5. இங்கே 0.5 -0.5 மைனஸ் ஆகிடும். அப்போ இங்கே என்ன வேல்யூ நீங்கள் -1 to +1 போட்டாலும் இந்த ப்ராடக்ட் வேல்யூ நெகட்டிவ்ங்கிறது இந்த வேவிக்கோ சொல்லுது. அதே நீங்கள் 1 விட பெரிய வேல்யூ போடுங்க, இங்கே 1 விட பெரிய வேல்யூ போடுங்க, இது பாசிட்டிவாக தான் இருக்கும் இந்த ப்ராடக்ட் வேல்யூ. இங்கே 1 விட லெஸர் தேன் வேல்யூ, இங்கே -5 போட்டிங்கன்னா இது மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ஆகிடும், -into ப்ளஸ் ஆகிடும். அப்போ இது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 எப்போ அப்படின்னா the closed interval -1 to 1. இங்கே நான் இந்த மாதிரி போட்டால் க்ளோஸ்ட் இன்டர்வல்னு அர்த்தம், நான் இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டால் ஓப்பன் இன்டர்வல்னு அர்த்தம். ஓப்பன் இன்டர்வல்னு அர்த்தம் இந்த -1 1 நாட் இன்க்ளூட் அர்த்தம். இந்த மாதிரி க்ளோஸ்ட் இன்டர்வல் போட்டால் என்ன அர்த்தம், -1 ரெண்டுமே இன்க்ளூடட். அப்போ இந்த -1 1 ரெண்டுமே இன்க்ளூட் ஆகி இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. இந்த இன்டர்வலுக்குள்ள எந்த வேல்யூ போட்டாலும் இந்த வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 தான் இந்த ப்ராடக்ட் கொடுக்குறது நான் முடிவு பண்ணியாச்சு. சரி, அப்போ இது என்ன சொல்றேன், இங்க போடக்கூடிய இந்த x² என்னவாகும் பாருங்க. இப்போ x நான் -1 to 1 less than or equal to 0 எடுத்தேன்னா என்ன ஆகும் பாருங்க, இது எப்பவுமே 0 அல்லது எப்படி இருக்கும், greater than 1 இருக்கும், நெகட்டிவ் ஆகாது. சரி, greater than 1 இல்ல, greater than 0 இருக்கும். இங்க பாருங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ x-க்கு 1 போட்டீங்கன்னா 1 - 1 0 ஆயிடும், பிரச்சனை இல்லை. இப்போ எக்ஸுக்கு -1 போடுங்க, இப்போவும் இது ஸ்கொயர் பண்ணும்போது +1 ஆகிடும், 1 - 1 0 தான். சரி, இப்போ சப்போஸ் நான் ஆஃப் போடுறேன், நீங்கள் 1/2 போடுறேன்னு, 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4. சரியா, 1 - 1/4 எவ்வளோ வரும்போது 3/4, முக்கால். ஓகே, இதே இங்கே வந்து இங்கே ஒரு 1/4 போட்டிங்க நீங்கள் என்ன ஆகும், 1/16 ஆகும், 15/16. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரூட்டுக்குள்ளே கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்போதுமே எப்படி கிடைக்க போகுதுன்னா 0 கிடைக்கும், இல்லைன்னா 0 to 1 கிட்ட கிடைக்கும். 1 விட பெருசாக வாய்ப்பே கிடையாது. என்ன ஆகும், 1 விட பெருசாக நெகட்டிவ் ஆகிடும். அப்போ நம்மளோட ஆன்சர் எப்படி இருக்க போகுது, இந்த ரூட்டுக்குள்ளே 0 to 1 தான் இருக்குது. 0 to 1 ரூட் எடுத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் எப்படி தான் வரப்போகுது, 0 to 1 தான் வரும். 1க்கு மேலே உள்ள வேல்யூ ரூட் எடுத்தால் 1க்கு மேலே கிடைக்கும். ஓகேவா, 0 to 1 ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும், லெஸ் தேன் 0 to 1 தான் ஆன்சர் கிடைக்கும். அப்போ நான் அந்த ஸ்டெப்பை எழுதுறேன் பாருங்க. இப்போ -1 to 1 இருக்கணும் இல்லையா. இப்போ இது -1 to 1 எந்த வேல்யூ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரியல் நம்பர்ஸ், எனி வேல்யூ யூ கேன் சப்ஸ்டிட்யூட். இப்போ நான் அடுத்த தியரி கொடுக்க போறேன் பாருங்க. when x epsilon என்னது -1 to 1, x epsilon -1 to 1, that is the root of 1 - x square epsilon. okay, root of 1 - x square epsilon எவ்வளவு இருக்கும், 0 included, 0 வரலாம். 0 to என்னது 1 வருமா, 1 வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த x² வேல்யூ ஆமாம் 1 வரலாம்ல, ஆமாம் மேக்ஸிமம். அதில் பாருங்க, இங்கே 1 மாட்டிங்கன்னா 1 - 1 0 ஆகிடும். ஓகே, 1க்கு மேலே போச்சுன்னா அது என்ன ஆகிடும், இமேஜினரி ஆகிடும். அப்போ x² வந்து 1க்கு மேலே போக முடியாது. அப்போ 1லேருந்து எந்த வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ண, 1க்கு மேலே உள்ள வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணி நெகட்டிவ் ஆகிடுது. அப்போ 1லேருந்து 1 விட கம்மியான வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணால் கண்டிப்பாக 1 விட லெஸர் வேல்யூ தான். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 0 to 1 ஓப்பன் இன்டர்வல் போடுவேன், புரியுதா. 0 to 1 ஓப்பன் இன்டர்வல், 1 வராது இதில். ஓகே, அப்போ ரூட் ஆஃப் 1 - x² எப்படி இருக்குது, 0 to 1 தான் வரப்போகுது, அதுக்கு மேலே கிடையாது. சரி, இப்போ இந்த வேல்யூ 0 to 1 போட்டால் அப்போ 1 விட சின்ன வேல்யூ 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் மறுபடியும் என்ன கிடைக்கும், 1 விட லெஸர் வேல்யூ தான் அந்த ரூட்டுக்குள்ளே கிடைக்கும், ப்ளஸ் வேல்யூ தான். அப்போ 1 விட லெஸர் வேல்யூ அதுக்குள்ளே கிடைக்குது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக என்ன அர்த்தம், 1 விட லெஸர் வேல்யூ கிடைச்சா 1 விட லெஸர் வேல்யூ விட ரூட் வேல்யூ 1 விட லெஸ் தான் கிடைக்கும். இங்கே மைனஸ் கேஸ் வராது. நான் ஏற்கனவே போன சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்பவுமே ஃபங்க்ஷன்ஸ் போடும்போது இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட மாட்டோம் அப்படிங்கிறது நான் போன சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியாதவங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏன் போடக்கூடாதுன்னு சம் நம்பர் 4 போய் பார்த்துங்க. சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பாருங்க. இப்போ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, as long as this is 0 to 1 நான் என்ன பண்ணுவேன், ரூட் ஆஃப் 1 - x square எப்சிலான் என்னது 0 to 1 இருக்கிற வரை அடுத்த ஸ்டெப் எழுதி பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - root of 1 - x square இதுவும் எப்படி தான் இருக்கும், எப்சிலான் எது 0 to 1 தான் இருக்கும். ஓகே, இதுவும் 0 to 1 தான் இருக்க போகுது கண்டிப்பாக. சரி, 1க்கு 1 சாரி 1 நாட் இன்க்ளூடட் இல்லையா, சப்ட்ராக்ட் தான் பண்ணுறோம். அடுத்த ஸ்டெப் பாருங்க, நான் என்ன பண்ண போகிறேன், 1 + certain வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண, 1 விட பெரிய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். ஓகே, 1 + வேல்யூ
அடுத்து இதை கொஞ்சம் கீழே எழுதுறது மேலே எழுதியிருக்கேன். சரியா, ஃபாலோ பண்ணிக்கங்க. கீழே எழுதாமல் மேலே எழுதுறேன். ஓகே, இதுக்கு அடுத்து தான் அந்த ஸ்டெப் வரணும். இதுக்கு அடுத்து அடுத்த ஸ்டெப் ஞாபகம் வச்சுங்க. இங்கே எப்படி வரும் பாருங்க. அடுத்த ஸ்டெப் நான் எழுத போகிறேன். இது வந்து எது வேற இருக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எப்படி இருக்கு? 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எப்சிலான் எங்க இருக்கு பாருங்க. எதுல இருக்கு? இப்பதான் பார்த்துக்கோ, 0 இன்க்ளூடட், 0 to 1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அடுத்து நான் எதை சொல்லலாம்? இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷன் வேல்யூ எப்படி வரும்னு சொல்லலாம். இந்த ஃபுல் இது 0 to 1 வந்ததுன்னா, ஓகே, 0 to 1 வேல்யூ வந்ததுன்னா 1 வரப்போறது இல்லை. அப்ப 2 வராது. இப்போ 1 வராது. 1 விட கம்மியான வேல்யூ தான். இப்போ சப்போஸ் 1 வந்தா கூட 1 + 1 √2 ஆகும். ஓகே, 1 வராம இது 0 ஆக முடியுமா? 0 ஆகவே ஆகாது. இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷன் 0 ஆச்சுன்னா, ஃபுல் எக்ஸ்பிரஷன் 0 ஆச்சுன்னா இது என்ன ஆகும்? 1 ஆகும். ஃபுல் எக்ஸ்பிரஷன் 0 ஆச்சுன்னா இது 1 ஆகும். 1 + 1 2. இப்போ ஃபுல் எக்ஸ்பிரஷன் இப்போ சப்போஸ் இது ஒரு 0.5 வைங்க, இது 1.5 ஆகும். ரூட் ஆஃப் 1.5 எவ்வளோ வரும்? சம்திங் 3/2 இல்லையா? 3/2 என்ன? இதை ஆட் பண்ணீங்கன்னா 2 + 3 5/2. 5/2 ரூட் ஆஃப் 2.25. 5/2 ரூட் ஆஃப் 2.5. அப்போ ரூட் ஆஃப் 2.5 கிடைச்சா சம்திங் 2.5ஓட ஒரு லெஸர் வேல்யூ, அதோட நியர்பை வேல்யூ வரப்போகுது. சரியா? அப்போ நான் என்ன சொல்லலாம்? இதோட வேல்யூஸ் எப்படி வைக்க முடியும் பாருங்க. இதுல மேக்ஸிமம் இதுக்கு 0 இருக்கலாம். இது 0 ஆனா சப்ட்ராக்ட் ஆகிற வேல்யூ 0 ஆக போகுது. அப்போ இது மேக்ஸிமம் இது 1 தான் இருக்க முடியும் அதோட வேல்யூ இல்லையா? இப்போ சப்ட்ராக்ட் ஆகிற வேல்யூ 0 சப்ட்ராக்ட் பண்ண, இப்போ 1 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன ஆகும்? இது 0 ஆகிடும், இது 1 ஆகிடும். ரைட்டா? இதோட ரேஞ்ச் என்ன? மினிமம் வேல்யூ 0 இருக்கலாம், மேக்ஸிமம் வேல்யூ 1 இருக்கலாம். அவ்வளோதானே? இப்போ இது இதோட வேல்யூ வந்து இந்த ரூட் இருக்கு இல்லையா? இந்த உள்ள கிடைக்கிற வேல்யூ இங்கே சொல்லிட்டேன். இந்த உள்ள கிடைக்கிற வேல்யூ இப்போ இது ஃபுல்லாகவே இது 0 ஆனா இது 1, 1 - 1 0 ஆகிடும் கம்ப்ளீட்டாக. இது 1 ஆச்சுன்னா இது 0 ஆகிடும், மேக்ஸிமம் 1. ஓகே, அப்போ இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷன் என்ன ஆகும்? 0 ஆகலாம், இல்லை 1 இருக்கலாம். அவ்வளோதான். 0 1 அந்த கேப்பில் தான் அந்த வேல்யூ இருக்க போகுது. அப்போ நான் இங்கே வந்து இந்த ஃபுல் வேல்யூ 0 ஆகுதுன்னா இது ரூட் 1 ஆகிடும். சரியா? இங்கே ஃபுல் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ 1 கிடைக்குதுன்னா என்ன ஆகும்? இது 2 ஆகிடும் இல்லையா? இப்போ நமக்கு ரேஞ்சு கூட நம்மளை கேட்கல, நம்மளை டொமைன் கேட்குறாங்க இல்லையா? அப்போ நம்ம ரேஞ்சு பாட்டை ஓரளவு விட்டுலாம் இல்லை, அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உள்ளே போய்கிட்டே இருக்கு. சரி, இப்போ நம்ம ஓரளவு லிமிட் பண்ணோம் அந்த டிஸ்கஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து 0 to 1 இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த பாட்டு என்ன இருக்கும்? இந்த ஹோல் பாட்டு நான் என்ன பண்ண போறேன்? ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அதை உள்ள போய் அனலைஸ் பண்ணாம, ஏன்னா எனக்கு அது தேவையில்லைங்கிறதுனால 1 - x² எப்சிலான் ரியல் நம்பர் சொல்லி போறேன். சப்போஸ் இந்த கொஸ்டின்ல ரேஞ்ச் கேட்டிருந்தாங்கன்னா இதோட வேல்யூ என்னன்னு நான் சொல்ல முடியும். ஓகே, அந்த √2க்கும் 1க்கு இடையில வரும். ஓகே, √2க்கும் 1க்கு இடையில இங்கே வரும் அப்படிங்கிறது நான் ஸ்பெசிஃபிக்காக அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ எனக்கு அந்த பார்ட் தேவையில்லை, அதை அப்படியே விட்டுட்டேன். சரி, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் போகல. இது ஜஸ்ட் ரியல் நம்பர் கிடைக்கும்னு விட்டுறோம். ஓகே, கொஸ்டின்ல வந்து நமக்கு டொமைனோடு நிறுத்திட்டாங்க. ரைட், இப்போ நம்ம டொமைனை முடிச்சிட்டோமா? இன்னும் முடிக்கல. ஃபைனல் ஆன்சர் எடுத்து வருதுன்னு. டொமைனுங்கிறதுல இந்த வேல்யூ தான் எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ எங்கே ஆரம்பிச்சா? இதுதான் -1 to 1 டொமைன் வேல்யூ. சரி, இப்போ -1 to டொமைன்ங்கிறது -1 to 1 எக்ஸ் என்னவோ தான் டொமைன் சொல்லிட்டேன், பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ ஒரு சிக்கல் இருக்கு பாருங்க. -1 to 1னா எல்லாமே ஹோல் பிராக்கெட் போட்டிருக்கேன். -1 இன்க்ளூடட், 1 இன்க்ளூடட். ஆனா இந்த 0.5 -0.5 0ல இன்க்ளூடடா கொஸ்டின் வருது. என்னோட தியரி படி பார்த்தா எல்லாமே ரியல் நம்பர் எல்லாமே இன்க்ளூடட். ஆனா ஆன்சர்ல எப்ப போட்டிருக்காங்கன்னா, ஆன்சர்ல ஆப்ஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா டொமைனஸ் -1 0 1 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த கொஸ்டின்ல இன்னும் கொஞ்சம் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லியிருக்கணும். ஃபங்க்ஷன் எஃப் சச் தட் z2 ரியல் நம்பர் சொல்லியிருக்கலாம். ஓகே, z2 ரியல் நம்பர் சொன்னா zங்கிறது எக்ஸோட வேல்யூ, zனா இன்டீஜர்ஸ். ஓகே, இந்த டொமைன்ல என்ன இருக்கணும்? இன்டீஜர்ஸ் மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். அப்படி சொல்லி இருந்தால் என்ன வரும்? இதோட இன்டீஜர்ஸ் இந்த கேப்ல எக்ஸ்ல என்ன வரும்? டொமைன் என்ன எழுதலாம்? அப்போ zன்னு சொல்லியிருந்தா மட்டும்தான் டொமைன் என்ன சொல்லணும்? டொமைனஸ் என்னது? -1, 0, 1 இதான் இன்டீஜர்ஸ். ஏன்னா ஆன்சர் அதான் கொடுத்துருக்காங்க. அப்படி அவங்க இது கொடுக்கல அப்படின்னா, இது கொடுக்கலன்னா ஆக்சுவல் ஆன்சர் இதுதான். டொமைனஸ் -1, 1 என்னது? எக்ஸ் எப்சிலான் ரியல் நம்பர் சொல்ல வேண்டியிருக்கும். ஓகே, இங்க நான் என்ன சொல்லுவேன்? இப்படி சொல்லிட்டு என்ன சொன்னாலே போதும், ஃபினிட் செட் தான் இது இல்லையா? இது ஆன்சரா கொடுத்துருந்தா நான் இங்க என்ன கொடுத்துருப்பேன்? இது ஆன்சரா இருந்தா சப்போஸ் நான் இப்படி எழுதுவேன். இங்க என்ன? டொமைன் இஸ் ஈக்குவல் டு என்ன? -1, 1 போட்டுட்டு இங்க என்ன பண்ணும்?
domain x equal to போட்டு இங்க என்ன பண்ணுவோம் x epsilon ரியல் நம்பர் எல்லாமே இருக்குன்னா இது சொல்லணும் புரியுதா ஸோ ரொம்ப குழப்பிக்காதீங்க 10th ஸ்டாண்டர்டில் நான் இது கண்டிப்பாக எல்லாமே இருக்கு உங்களுக்கு அதில் மாற்றமே கிடையாது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இதை கொடுத்துருக்கணும் சம்மில் இதை கொடுத்துருந்தாங்கன்னா இது ஆன்சர் ஓகே இதை கொடுக்கல அப்படின்னா இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல இசட்டுன்னு இந்த எக்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலைன்னா இந்த ரியல் நம்பர்ஸ் ஃபுல்லாகவே வரும் சரிங்களா ஏன்னா இங்கே நான் உங்களை வரும்னு சொல்றதுக்கு காரணம் என்ன இப்போ நீங்கள் நான் 1/2 போட்டேன்னா ஒரு ப்ரூஃப் சொல்லணும் இல்லையா ஒரு இதை மிஸ்டேக்குன்னு சொன்னால் இங்கே நான் 1/2 போட்டால் 1 - ½ ஆகும் ஓகேவா ஹாஃபுக்கு ரூட் கண்டுபிடிச்சா என்ன வரும் 1/√, இல்லைன்னா நான் ரூட் வர்ற மாதிரி எடுத்துறீங்களேன் இங்கே எக்ஸுக்கு 1/2 எடுக்கிறேன்னு வைங்க 1/2 எடுத்தால் அது 1/4 1 - 1/4 என்ன √3/4 இல்லையா அப்போ 1 - √3/4 அதுவும் <1 √3/4 அப்படிங்கிறது ஒரு கம்மியான வழி தான் ஒரு சம் 0.3ன்னு வச்சுங்க 1 - 0.3 வரும் அப்போ ஆன்சர் வரும் கண்டிப்பாக ஓகேவா அப்போ ரியல் வேல்யூ அப்போ இது ஆன்சர் வரும் ஓகே சரி இப்போ ஆன்சர் இதான் கொடுத்துருக்காங்க இதை போட்டுருங்க சரியா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ